நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம், நேபுகாத் நேச்சாரு அழகான திறமையான வாலிபர்களை எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுத்துக்கிட்டு அவருக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. நம்ம ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள திறமையானதெல்லாம் எடுத்து பிசாசு யூஸ் பண்ணிப்பான். பைத்தியமான இருக்கக்கூடிய நம்ம எடுத்து கர்த்தர் யூஸ் பண்ணுவார். இந்த உலகத்தில் எது தள்ளப்பட்டதோ, வேண்டாம் என்று விடப்பட்டதோ, கணக்கிலே வராத பையன் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அவனை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். ஆயிரங்களில் சிறியதுன்னு ஒன்று இருக்கும், அதை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். அதான் வசனம் சொல்லுது, திறமையானதை உலகத்தின் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் யாரை எடுக்கும்? நல்லா படிச்சவனை எடுக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அமெரிக்காவுக்கு நீங்கள் போய் மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்யணும், யார் எடுப்பாங்க? நல்லா படிச்சு முடிச்ச இன்ஜினியர்ஸ் எடுப்பாங்க. நீங்க போயிட்டு சவுதி அரேபியாவில் போயிட்டு பெரிய டாக்டர் என்ன எடுப்பாங்க? பெரிய பெரிய டாக்டர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஆனா எதுக்கும் உதவாத ஒருத்தனை எடுத்து தன்னுடைய ஆளுகையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே கவர்மெண்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கவர்மெண்ட். தள்ளப்பட்டதை எடுத்து மூளைக்கல்லாய் மாத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். உலகத்தின் ஆளுகை என்ன செய்யும் தெரியுமா? திறமையானதை எடுத்து தனக்கு கீழே வச்சுக்கொள்ளும். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட தெரியுமா? தள்ளப்பட்டதை எடுத்து தலைக்கு மேலே வச்சுக்கொள்ளும். அதான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆளுகை தான் நம்ம விரும்பணும்.